வெல்கம் டு வடிப்போக்கன் சேனல். பணக்காரர் பிஸ்னஸ்மேன். அவர் ஒரு ஃபேமஸான ஒரு கிளப்பில் மெம்பர். அங்கே தினமும் அவர் சீட்டு விளையாட போவார். இப்படி போயிட்டுருக்கிறப்ப ஒரு நாள் அந்த சீட்டு விளையாட்டில் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார். அது ரொம்ப சீரியஸான விஷயம். அதை அடுத்த மெம்பர்ஸு அந்த இன்னொரு பிளேயர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணி அந்த கிளப்பில் மெம்பர்ஷிப் எடுத்துடுறாங்க. இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த அவமானம் அவர் தாங்காமல் அவர் தற்கொலை கூட முயற்சி பண்ணார். அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. இது ஒன்று. அடுத்தது ஒரு ஃபேக்டரி. அதில் ஒரு ட்ரக்கு சப்ளையர் கொடுத்த மெட்டீரியலோட வருது. வந்துட்டு அந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க அந்த சாமானை எண்ணுறாங்க. என்னன்னா 100 வந்திருக்கணும் இன்வாய்ஸ் பிரகாரம். ஆனால் 95 தான் இருக்குது. 5 ஷார்ட்டேஜ். உடனே அந்த சோர்ஸ் மேனேஜர் பர்ச்சேஸ் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி சார் 100 பேரை 95 தான் வந்திருக்கு, என்ன பண்ணாங்க அப்படி சொன்னார். அவன் எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த 95க்கு பதிலாக நீங்கள் 100 நீங்கள் ரிசீட் பண்ணிவிடுங்க. ரிசீட் நோட்டில் 100 போட்டுருங்க. 2 நாள் கழித்து அடுத்த லோடு ஒன்று வருது. அந்த ட்ரக்கில் நான் 105 நான் அனுப்பிச்சுட்றேன் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்டோர்ஸ் மேனேஜரும் பார்த்தாரு. இல்லை சார், இதை கியூசி குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு போகணுமே, அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்ரூவ் பண்ணணுமே, அவங்க கேட்பாங்களே அப்படின்றப்ப சொல்கிறார் அவர், நான் அவங்கள சொல்லிட்டேன், எனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு பர்ச்சேஸ் மேனேஜர். சரி, இன்னும் ஸ்டோர்ஸ் மேனேஜர் 95க்கு பதிலாக 100ன்னு அப்படி பண்ணிட்டார். சரி, 2 days கழித்து இன்னொரு ட்ரக் வருது. அதில் என்ன வந்திருக்கணும், 100க்கு பதிலாக 105 வரணும். ஏன்னா அந்த ஷார்ட்டேஜ் இல்லையா, அதுலேயும் 95 தான் இருக்குது. பார்த்தார், ஏற்கனவே ஒரு 5, இதில் ஒரு 5, 10 ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு ஃபோன் பண்ணுறாரு. இல்லை பரவாயில்ல, 3வது ஒரு ட்ரக் வருது 2 days கழித்து, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு மெட்டீரியலுக்கும் ரசீட் நோட்டில் 100ன்னு போட்டுருங்க அப்படிங்கிறாரு. சரி சொல்கிறாரு அப்படின்னு இவர் இதுலேயும் 95க்கு பதிலாக 100ன்னு போட்டுடுறாரு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த ஃபேக்டரியில் இன்டர்னல் ஆடிட் இருக்குது. 6 மணி காலங்காலத்தில் 6 மணிக்கு வருவாங்க. பர்ச்சேஸு, ஸ்டோர்ஸு, அக்கௌண்ட்ஸு, காஸ்டிங்கு, ப்ரொடக்ஷன் எல்லா ஆஃபீஸர்ஸும் லோக்கலாக அவங்களே ஃபேக்டரியில் ஆடிட் பண்ணுவாங்க. அப்படி ஆடிட் பண்ணுறப்ப ஸ்டோர்ஸில் மெட்டீரியல் 190, ரெக்கார்டில் காமிக்கிறது 200. இந்த மேட்டரை அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க நோட் பண்ணிவிட்டு அவரோட அனுப்பிச்சிட்டாங்க. 10 மணிக்கு எம்டி கிட்ட மீட்டிங்கில் இந்த மேட்டர் வர்றப்ப அவர் கேட்குறாரு, எம்டி என்னது அப்படின்னு. இல்லை சார், இந்த மாதிரி நான் 95 தான் இருக்குன்னு நான் சொன்னேன். பர்ச்சேஸ் மேனர் தான் அடுத்த ஒரு லோடில் நான் ஜாஸ்தி பண்ணிடுன்னு சொன்னார், ஆனால் அவர் பண்ணலை அப்படின்னா இந்த ஒரு விளக்கத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உடனே ஆஸ் யூஷுவலாக அவருக்கு மெமோ இஷ்யூ பண்ணி ஒரு நோட்ஸ் போட்டுடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்கோ அந்த ஷார்ட்டேஜுக்கு காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டு கணக்கு பண்ணி அந்த அமௌண்ட்டை மேனேஜர், சோர்ஸ் மேனேஜரோட சம்பளத்தில் பிடிப்பாங்க. அதுதான் ப்ரொசீஜர். ஆனால் எப்படி தெரியும், சோர்ஸ் மேனேஜர் அந்த 10 மெட்டீரியல் எல்லாம் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வெளியில் போக போகிறது கிடையாது. ஆனால் பர்ச்சேஸ் மேனேஜர் சப்ளையர்கிட்ட சொல்லி 95 அனுப்புங்க, மிச்சம் 5 மெட்டீரியலுக்கு உண்டான காசை எனக்கு கமிஷனாக கொடுங்கன்னு கேட்பாருன்னு தெரியும் எம்டிக்கு. அதனால் அவர் பர்ச்சேஸ் மேனேஜரை கூப்பிட்டு வார்ன் பண்ணி இன்னும் 2 நாளில் மிச்சம் இருக்கிற 10 மெட்டீரியல் வரணும், வரலை அப்படின்னா 3 சம்பளம் கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார்.
இது வந்து மேனேஜருக்கு ஷாக். சரி, ரொம்ப கொஞ்சம் நாள் லீவ் போட்டு வீட்டிலே இருந்தார். சரி, இது மூணாவதாக வந்து ஒரு ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் ஒரு ஜென்டில்மேன் ஆஃபீஸர், நல்லா படித்தவர். அந்த ஆஃபீஸர் லஞ்ச் டயத்தில் அந்த ஆஃபீஸர் டேபிளுக்கு அங்கே வேலை பார்க்குற ஒரு 20 வயசு பொண்ணு தினமும் வரும். லஞ்ச் டயத்தில் இவர் கூட உட்காந்து, என்ன சார் கொண்டு வந்திருக்கீங்க, நான் இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணு தினமும் வரும். இது வந்து 2-3 months நடந்த உடனே அங்கே இருக்கிற அவங்க கலீக்ஸ்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கும் உனக்கும் அப்படின்னு மூட்டி விட்டாங்க. இவர் இன்னமும் அவர் அந்த நம்பிக்கிட்டு அந்த பொண்ணை ஒரு நாள் கேட்குறாரு, நாளைக்கு நீ லஞ்சு கொண்டு வர வேண்டாம், நானும் கொண்டு வரல, பக்கத்தில் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாமான்னு அந்த பொண்ணு கேஷுவலாக எஸ் வரேன்னு சார் சொல்லிடுச்சு. அடுத்த நாள் வந்து அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க. அப்போ இந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு, வர ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து என் கூட வா, நம்ம வந்து மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு கேட்டார். அந்த பொண்ணுக்கு இது புரியல, ஆனால் தப்புன்னு தெரியுது அவளுக்கு. இந்த மேனேஜர் இந்த ஆஃபீஸர் ஜென்டில் மேனேஜர் ஆச்சு, இவர் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் கொஞ்சம் சுணக்கமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் போயிடுது. இது அதோடு இல்லாமல் அடுத்த நாள் சாயங்காலம் மார்க்கெட்டில் இந்த ஆஃபீஸரோட ஒய்ஃபை பார்த்துட்டு அந்த அம்மாக்கிட்ட போய் அந்த பொண்ணு, அதுவும் சின்ன வயசு தான், பார்த்துட்டு இந்த மாதிரி சார் வந்து ரொம்ப ஜென்டிலு, ஆனால் அவர் வந்து என்ன இந்த மாதிரி கேட்டார், எனக்கு ஷாக் ஆகிடுச்சின்னு சொல்லிடுச்சு. அதை விடவும் இந்த ஆஃபீஸரோட ஒய்ஃபுக்கு ஷாக்கு. ஏன் அந்த மாதிரி இல்லையே, 4 வருஷமாக எனக்கு அவருக்கு தெரியும், அவர் வந்து அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் சமாதானம் ஆகாமல் நைட்டில் அந்த ஒய்ஃபு கேட்டுடுது, இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸ் வேலை பார்க்குற அந்த பொண்ணை நான் பார்த்தேன், அது உங்களை பற்றி இப்படி சொல்லிச்சு, இது என்ன அப்படின்னு கேட்டவுடனே தலை குந்திக்கிறார் அவர். என்னடா பண்ணுறதுன்னு புரியல. இப்போ இந்த 3 பேர், இந்த பிஸ்னஸ் மேன், இந்த ஸ்டோர்ஸ் மேனேஜர், இந்த ஆஃபீஸர், இந்த 3 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் மேன் இந்த கிளப்புக்கு ரொம்ப வருஷமாக போகிறவர், ஆனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அன்னைக்கு ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்டோர்ஸ் மேனேஜரு, எனக்கு வந்து மனசில் கொஞ்சம் பட்டுது, நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கணும் பர்ச்சேஸ் மேனேஜர்கிட்ட, ஆனால் நான் கேட்காம ஏன் விட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஆஃபீஸரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பொண்ணு என் மேலே மரியாதை வச்சு தான் இங்கே லஞ்ச் சாப்பிட வருது, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் ஏன் அப்படி பேசினேன் கேட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்றார். சரி, இந்த மேட்டரை ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவர் சொல்கிறாரு, சார், மனுஷங்களோட மனசில் இருக்கிற எண்ணங்களை புகுத்துறதே ஆண்டவன் தான். அதனால தான் கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைங்களை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப, எனக்கு நல்ல புத்தியை குடுசா மீன் வேண்டிக்கப்பா அப்படின்னு பையன்கிட்ட சொல்கிறது அந்த அம்மா. நீங்கள் கேட்டுக்கலாம், நீங்கள் நல்ல புத்தியை கொடு அப்படின்னு ஆண்டவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மனுஷனோட புத்தியையும் எண்ணத்தையும் கூட ஆட்கொள்வது ஆண்டவன் தான்ங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, இதையும் அப்படியே விட்டுட்டு இந்த விஷயத்தையும் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, என்ன சார் இது, ஆண்டவன் எண்ணம் புத்தி புகுத்துறாரு, என்னது அது? சப்போஸ் அந்த பிஸ்னஸ் மேன் அன்னைக்கு அந்த கிளப்புக்கு போகாமல் இருந்திருந்தா, சப்போஸ் அந்த ஸ்டோர்ஸ் மேனேஜர் அன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவ் போட்டிருந்தா, சப்போஸ் அந்த ஜென்டில்மேன் ஆஃபீஸர் அந்த பொண்ணை கூப்பிடுறப்ப இந்த பொண்ணு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகாமல் இருந்திருந்தா, இதில் நடந்திருக்கவே நடந்திருக்காது. இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப வந்து இதில் போய் எங்கே ஆண்டவன் அப்படின்னு கேட்குறாரு. கமெண்ட் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வணக்கம்.